வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்றைக்கி நம்ம மகா பெரிவா அருள்வாக்கில் பாபம் நீங்க ஒரே வழி பகவத் தியானம்தான் என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஒருவனை கவனித்து நல்வழிப்படுத்துகிற பொறுப்பு இன்னொருவருக்கு இருக்கும்போது அந்த ஒருவன் தப்பு செய்தால் அந்த தப்பு அவனை நல்வழிப்படுத்தாதவரையே சேரும். குடிமக்கள் செய்யும் பாபம் அரசனை சேரும், மனைவியின் பாபம் கணவனை சேரும், சிஷ்யனின் பாபம் குருவை சேரும் என்று நீதி சாஸ்திரம் சொல்கிறது. சாதாரணமாக குரு என்றால் சிஷ்யர்கள் சிலர் இருப்பார்கள். அவர்கள் செய்கிற சிறிதளவு பாபம் குருவிடம் சேரும். ஒருவர் ஜகத்குரு என்றால் அவரிடம் உலகின் அத்தனை பாபமும் வந்து சேரும். பாபம் நீங்க ஒரே வழி பகவத் தியானம்தான். ஸ்ரீ ஆதி சங்கர பகவத் பாதர்களின் பீடங்களில் இருக்கிற எங்களுக்கு இற்றுள்ள ஆக்ஞை என்ன தெரியுமா? நாங்கள் எப்போதும் ஈஸ்வர தியானம் செய்ய வேண்டும், மற்றவர்களையும் தியானம் செய்யுமாறு பண்ண வேண்டும். பாபம் நீங்க ஒரே வழி பகவத் தியானம்தான். இதனால்தான் பகவத் பாதால் மக்களை தியானத்தில் ஈடுபடுமாறு செய்யுங்கள். அவர்கள் தியானம் செய்யாவிட்டால் அவர்களுக்காகவும் சேர்ந்து நீங்கள் தியானம் பண்ணுங்கள் என்று ஆக்ஞை செய்திருக்கிறார். அந்த கட்டளைப்படி உங்கள் எல்லோருக்காகவும் தியானம் செய்ய முயற்சி செய்கிறேன். நீங்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு தியானம் செய்கிறீர்களோ அவ்வளவுக்கு என் பாரம் குறையும். மகா பெரியவாளின் வேண்டுகோளை நாம் நிறைவேற்றுவோம். பாபிகளையும் பரமாத்மாவாக்குகிறவர் என்று கன்னட பாஷையில் நம் ஆச்சாரியாலை பற்றி ஒரு வசனம் இருக்கிறது. இதற்குத்தான் ஆச்சாரியால் படிக்கட்டு போட்டு கொடுத்திருக்கிறார். இது கர்மத்தில் ஆரம்பித்து பக்தி வழியே ஈஸ்வர தியானத்தில் ஞானத்தில் முடிகிறது. ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகா பெரியவா சரணம். இது மகா பெரியவா அருள்வாக்கு.